ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். கார்ப்பரேட்களுக்கும் ஆதிக்க சக்திகளுக்கும் ஆதரவாக அரசியல் செய்யும் அண்ணாமலைக்கு தமிழக முதல்வர் துணை முதல்வர் பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தகுதியும் அருகதையும் இல்லை என்று தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் பள்ளிகளில் புகார் பெட்டி வைக்கும் நிகழ்வை வரும் 24 துணைநிலை ஆளுநர் தொடங்கி வைக்கிறார். தவறு செய்வோரை மறைக்காமல் சட்டத்தின் முன்னிறுத்த போலீசாருக்கு மக்கள் ஒத்துழைப்பது அவசியம் என்று புதுச்சேரி டிஐஜி சத்தியசுந்தரம் தெரிவித்தார். தமிழக அரசுக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழை பயிற்று மொழியாகவும் பாட மொழியாகவும் மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்காமல் மும்மொழி கொள்கையை மட்டும் எதிர்ப்பது சந்தர்ப்பவாத அரசியலாகவும் தமிழ் மொழிக்கு இழைக்கப்படும் துரோகமாகவும் தான் பார்க்கப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை வேளச்சேரியில் 3 மொழிகளை கற்பிக்கும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு செயல்படும் தனியார் பள்ளியின் நிர்வாக குழு தலைவர் திருமாவளவன்தான் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழகத்தில் மும்மொழி கொள்கைக்கு சிறப்பான வரவேற்பு உள்ளது. மார்ச் 1ஆம் தேதி முதல் 90 நாட்களுக்கு பாஜக கையெழுத்து இயக்கம் நடத்த உள்ளது. அப்போது தமிழகத்தில் எத்தனை பேர் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக உள்ளனர் என்பது தெரியவரும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தாவேக தலைவராக இருக்கும் விஜய் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துவது குறித்து பேசியுள்ளோம். விசிக தலைவர் திருமாவளவன் நடத்தும் பள்ளியிலும் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் பொதுவெளியில் பேசும்போது இருமொழி படிக்க வலியுறுத்துகிறார்கள் என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார். என்னை பார்த்து தாம் தாழ்ந்து பேசுவதாக கூறும் உதயநிதி பிற தலைவர்களை தரம் தாழ்ந்து விமர்சிக்கவில்லையா? பாரத பிரதமர் மோடி, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்ட பல தலைவர்களை உதயநிதி தரம் தாழ்ந்து விமர்சித்துள்ளார் என்று அண்ணாமலை சாடியுள்ளார். மத்திய அரசு பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில் தமிழக அரசுக்கு கல்விக்காக நிதி தருகிறது. மத்திய அரசு நிதி கொடுக்காததால் கல்வித்துறை பாதிக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூறுவது பச்சை பொய் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் குறித்து விரிவான வெள்ளை அறிக்கையை உடனடியாக தமிழக அரசு வெளியிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதி சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் 2152 கோடி ரூபாய் நிதியினை உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மன்னார் மற்றும் நெடுந்தீவு கடற்பகுதியில் தனித்தனியாக 3 விசைப்படகுகளை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படையினர் படகுகளில் இருந்த 10 தமிழக மீனவர்களை கைது செய்தனர். சென்னை கார் பந்தயத்துக்கு செலவு செய்யப்பட்ட 42 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசுக்கு தனியார் நிறுவனம் வழங்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. ஜாமீன் நிபந்தனைகளை மீறிவிட்டதால் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டுள்ள ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் புதிதாக மனு தாக்கல் செய்துள்ளது. உரிமையை கேட்டால் ஒருமையில் பேசுவதா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு திமுக மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். நாம் கேட்பது மத்திய அரசின் அப்பா வீட்டு சொத்தை அல்ல, தமிழ்நாட்டு மக்களின் உரிமையைத்தான் கேட்கிறோம். நாக்பூரில் பாடம் கற்றவரிடம் நாம் நாகரிகம் எதிர்பார்க்க கூடாது என்றும் தெரிவித்தார். கடந்த அதிமுக ஆட்சியைப் போல இல்லாமல் திமுக ஆட்சியின் மீது உள்ள நம்பிக்கையால் தான் பெண்கள் தைரியமாக புகார் அளிக்கின்றனர் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தமிழகத்திற்கு அறிவுரை கூறும் அண்ணாமலை உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவிற்கு அறிவுரை கூற வேண்டும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி என்று எந்த ஒப்பந்தமும் இல்லை. தேசிய பேரிடர் நிதியில் இருந்தும் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களை பாஜக புறக்கணிக்கிறது என்று திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் தமிழியன் பிரசன்னா கண்டனம் தெரிவித்துள்ளார். வைகுண்டசாமி 193வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் மார்ச் 4ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக மார்ச் 8ஆம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்படுகிறது என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார்.
கோவில்பட்டியில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஆரோக்கியசாமி என்பவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க அரசுக்கு தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே ரயில் ஓட்டுநர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். வாரம் 4 இரவு பணி என்பதை 2ஆக குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். வார ஓய்வு அளிக்க வேண்டும், வேலை நேரத்தை 8 மணி நேரமாக குறைக்க வேண்டும் எனவும் ரயில் ஓட்டுநர்கள் வலியுறுத்தினர். தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரை அண்ணாமலை ஒருமையில் பேசுவது அரசியல் அநாகரிகத்தின் உச்சம் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சொத்து வரிக்கான அபராதம் நிறுத்தப்படுகிறது. சொத்து வரி மட்டுமே செலுத்தினால் போதும். வெள்ளலூர் பேருந்து நிலையத்துக்காக கட்டப்பட்ட கட்டடத்தை வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்த பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். வெம்பங்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வில் அரிய வகை கல்மணி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வெம்பங்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வில் அரிய வகை கல்மணி, பச்சை நிற கண்ணாடி மணி, சுடுமண் முத்திரை, சங்கு வளையல் என பல பழங்கால தொல்லியல் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி புதுக்கோட்டை ஆட்சியரிடம் கட்டட பொறியாளர் சங்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர். கோடைக்காலம் நெருங்குகின்ற நிலையில் சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு தமிழக அரசை ஓ. பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை என எடப்பாடி பழனிசாமி சார்பாக பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சூரியமூர்த்தி என்பவர் அளித்த புகார் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் விளக்க மனு அளிக்கப்பட்டது. உட்கட்சி விவகாரம் தொடர்பாக ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதனை உரிமையியல் நீதிமன்றத்தால் தான் முறையிட வேண்டும். உட்கட்சி விவகாரத்தில் தலையிட தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை என தெரிவித்தார். ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பயிற்சி பெற்ற மூத்த மருத்துவர்களை 24 மணி நேரமும் பணியமர்த்த வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலூர் மாவட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்கிறார். நாளை மாலை மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நடக்கும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் 30,000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கவுள்ளார். எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களின் தலைவர்களின் சிலைகள், கொடிகளை பொது இடத்தில் வைப்பதை ஏற்க முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. தலைவர்களின் சிலைகளை கட்சி அலுவலகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கச்சத்தீவு திருவிழாவுக்கு இயந்திரம் பொருத்திய ஃபைபர் படகில் செல்ல அனுமதி கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஃபைபர் படகில் செல்வது பாதுகாப்பு இல்லாததால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசு தரப்பில் தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. மனுதாரர் கோரிக்கை குறித்து அரசு தரப்பில் 4 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையங்களில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 2,300 குழந்தைகள் மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் என்று ரயில்வே SP ஈஸ்வரன் தெரிவித்தார். கும்பமேளா கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதில் பாஜக அரசு தோல்வியடைந்துவிட்டது என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியை பெற்றுத்தர அண்ணாமலையால் இயலவில்லை. தமிழ்நாட்டுக்கு தேவையான கல்வி நிதியை வழங்க மத்திய அரசு மறுக்கும் நிலையில் அதனை திசை திருப்ப பாஜகவினர் முயல்கின்றனர். அறிவாலயத்துக்கு வேண்டாம், முடிந்தால் அண்ணா சாலை பக்கம் அண்ணாமலை வரட்டும் என்று உதயநிதி தெரிவித்துள்ளார். துணை முதல்வர் உதயநிதிக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் வார்த்தை போர் வெடித்துள்ள நிலையில் அண்ணா அறிவாலயத்திற்கு அண்ணாமலை ஏன், நானே வருகிறேன் என்று பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் சவால் விடுத்துள்ளார். மேலும் அண்ணா அறிவாலயம் என்ன சிவப்பு விளக்கு பகுதியா என்றும் கடுமையாக சாடியுள்ளார். பல்லடம் மூவர் கொலை வழக்கில் செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி பழங்குடியின மக்களை மிரட்டுவதற்கு பெயர்தான் திமுக மாடலா? இதுதான் இந்தியாவை திரும்பி பார்க்கும் திமுக அரசின் சாதனையா? இதுதான் திராவிடம் கட்டி காக்கும் சமூக நீதியா, சமத்துவமா என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார்.
டெல்லியின் புதிய முதல்வராக பிரதமர் மோடி முன்னிலையில் ரேகா குப்தா பதவியேற்றுக் கொண்டார். டெல்லியின் ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் ரேகா குப்தா முதலமைச்சராக பதவியேற்றார். சுஷ்மா ஸ்வராஜ், ஷீலா தீட்சித், அதிஷியை தொடர்ந்து டெல்லியின் 4வது பெண் முதல்வரானார் ரேகா குப்தா. யுஜிசி வரைவு விதிகள் கூட்டாட்சி மற்றும் ஜனநாயகத்திற்கு முரணாக உள்ளது. மாநில அதிகாரத்தை பறிக்கும் வகையில் சட்டங்கள் உள்ளன என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். மேகாலய மாநிலத்தில் மீண்டும் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. மேகாலயாவில் காரோ மலையில் காலை 11:32 மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.1 பதிவாகியது. மேகாலயாவில் ஏற்கனவே நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. அரசியல் சட்ட அட்டவணை 7 பிரிவு 32 படி பல்கலையை அமைத்து நிர்வகிப்பது மாநில அரசின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். அண்ணா சாலைக்கு தனியாக வர தயார், நீங்கள் தடுத்து நிறுத்தி பாருங்கள் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உதயநிதிக்கு பதிலடி கொடுத்துள்ளார். உத்தரகாண்டில் வெளிமாநிலத்தவர் நிலம் வாங்க தடை விதிக்கும் புதிய சட்டத்தை சட்டப்பேரவையில் நிறைவேற்ற அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. கும்பமேளாவில் மக்கள் நீராடும் நதியிலிருந்து நீர் எடுத்து மக்களுக்கு மத்தியில் குடிக்க வேண்டும் என யோகி ஆதித்யநாத் மற்றும் அவரது அமைச்சரவைக்கு சவால் விடுகிறேன் என்று உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தெரிவித்துள்ளார். டெல்லி முதல்வராக பதவியேற்ற ரேகா குப்தாவுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, அவர் அடிமட்டத்திலிருந்து உயர்ந்து வந்துள்ளவர் என்றும் டெல்லியின் வளர்ச்சிக்காக முழுவீச்சில் ஈடுபடுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் அதிகார வரம்புக்கு உட்பட்டவர்களே என்ற ஊழல் தடுப்பு லோக்பாலின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் இறுதிக்குள் திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி ரூபாய் 40,000 கோடியை எட்டும் என ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் துணைத் தலைவர் ஏ. சக்திவேல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்டு பனாமா வந்துள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக பனாமாவுக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தாய் மற்றும் அவரின் 2 குழந்தைகள் உட்பட 4 இஸ்ரேலிய பிணை கைதிகளின் உடல்களை செஞ்சிலுவை சங்கத்தினரிடம் ஹமாஸ் இன்று ஒப்படைத்தது. எலான் மஸ்க் தனது டெஸ்லா நிறுவனம் சார்பில் இந்தியாவில் கார் தொழிற்சாலையை அமைத்தால் அது அமெரிக்காவுக்கு அநீதியாகும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.